ஒரு நாள் ஒரு அரசன் மிகுந்த கவலையில் இருந்தான். வெற்றி வந்தால் பெருமை அதிகம், தோல்வி வந்தால் துயரம் அதிகம். அவன் மனம் எப்போதும் அலைபாய்ந்து கொண்டிருந்தது. அவன் ஞானிகளை அழைத்து கேட்டான், என்னை எப்போதும் சமநிலையில் வைத்திருக்க ஒரு வார்த்தை சொல்லுங்கள். சந்தோஷத்தில் நான் மயங்காமல், துக்கத்தில் நான் உடையாமல் இருக்க வேண்டும். பலரும் பல கருத்துகள் கூறினார்கள். ஆனால் அரசனுக்கு திருப்தி இல்லை. இறுதியில் ஒரு ஞானி ஒரு சிறிய மோதிரம் கொடுத்தார். இதை அணிந்து கொள். அதன் உள்ளே எழுதப்பட்டதை மிகுந்த மகிழ்ச்சியிலும் மிகுந்த துக்கத்திலும் மட்டும் படி என்றார். ஒரு நாள் அரசன் போரில் வெற்றி பெற்றான். அனைவரும் கொண்டாடினர். அவன் பெருமையில் மூழ்கிய போது மோதிரத்தை திறந்து பார்த்தான். அதன் உள்ளே எழுதப்பட்டிருந்தது, இதுவும் கடந்து போகும். அவன் சிரித்தான். ஆம், இது கூட நிலைக்காது. சில மாதங்கள் கழித்து அவன் பெரிய தோல்வியை சந்தித்தான். மனமுடைந்து மீண்டும் மோதிரத்தை திறந்தான். அதே வார்த்தை, இதுவும் கடந்து போகும். அவன் கண்களில் அமைதி வந்தது. இந்த கதை கூறும் வாழ்க்கை பாடம், மகிழ்ச்சி நிரந்தரமில்லை, துக்கமும் நிரந்தரமில்லை. எதையும் பிடித்து வைக்காதே, எதையும் தள்ளி ஓடாதே. அனைத்தும் அலை போல வருகிறது, அனைத்தும் அலை போல செல்கிறது. ரூமி சொல்வது, நீ தேடுவது உன்னையும் தேடுகிறது. ஆனால் அவசரப்படாதே. காலம் தனது ரகசியத்தை தானே திறக்கும். அமைதியாக இரு, இதுவும் கடந்து போகும்.